டேய் முத்து, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? டீ கூட குடிக்காம அப்படியே வச்சிருக்க, என்னடா ஆச்சு? அதை ஏன்டா கேக்குற? மீனா கடைய தூக்கிட்டாங்கடா. என்னடா முத்து இப்படி சொல்ற? ஆமாடா, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால கார்பரேஷன் ஆளுங்க வந்து மீனா கடையை தூக்கிட்டாங்கடா. மீனா எப்படி ஃபீல் பண்ணி எழுத தெரியுமாடா? என்னால பார்க்கவே முடியல. அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேடா. டேய், பேசாம நம்ம யாரு கடையை தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசி பார்க்கலாமா? டேய், அப்படி கடை திருப்பி வந்தாலும் நம்ம அந்த இடத்துல கடை வைக்க முடியாதுடா. டேய் முத்து, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாகும். டேய், எனக்கு ஒன்று தோணுது. என்னதுடா? இப்போ ஏதாச்சும் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா அவங்களே நம்மளுக்கு வந்து கொடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம பூ அவங்களுக்கே போய் கொடுக்குற மாதிரி பண்ணலாம்ல. அப்படி கூட பண்ணலாம்டா, இது ஒரு நல்ல ஐடியா. அது மட்டும் இல்லாம மீனாக்கு ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்தா அவளுக்கு ஈஸியா இருக்கும்ல. டேய் முத்து, இந்த ஐடியா சூப்பரா இருக்குடா. சரிடா, நான் இப்பவே மீனாக்கு ஒரு பைக் வாங்குறேன். சரிடா, நீ போ. வாங்க சார், வாங்க. எந்த கலர்ல ஸ்கூட்டர் பாக்குறீங்க? இந்த சிமெண்ட் கலர் மாதிரி ஒரு கலர் இருக்கும்ல, அந்த கலரை காமிங்க. கிரே கலர்ல சொல்றீங்களா சார்? இதுதான் சார் நீங்க கேட்ட கலர். இந்த கலர் தான். ஆமா, இதோட விலை என்ன? 40,000 சார். ஓ, அவ்வளோ வருதா? சரி, ஓகே, நான் கார்டில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பேஸ்கெட் மாதிரி வைக்கணும், அதில் தான் பூ எடுத்துகிட்டு போகணும். அப்படி ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுப்போம் சார். ஓகே. ஃபஸ்ட்டு நான் பைக்கு வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பேஸ்கெட் வச்சு கொடுங்க. சரி, ஓகேங்க சார், நம்ம ஃபர்ஸ்ட் பில் போட்டுடலாம் வாங்க. ஹலோ மீனா. சொல்லுங்க, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். முதல்ல நீ அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிட்டு கீழே வா. ஏங்க என்னாச்சு, என்ன விஷயம்? முதல்ல நீ கீழே வா, நான் சொல்கிறேன். கீழே வந்ததுக்கப்புறம் மீனா ரொம்ப சந்தோஷப்பட போறா. என்னங்க, எதுக்கு கீழே கூப்பிட்டீங்க எல்லாரையும்? டேய் முத்து, என்னடா, என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, சொன்னா தானே தெரியும். அப்பா, நான் மீனாக்கு ஒரு சொந்த கடை வச்சு கொடுத்தேன். அது யாரோ திமிரு பிடிச்சி பொறாமை பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அந்த கடையும் போயிடுச்சு. அதனால அப்படியே சும்மா விடக்கூடாதுலப்பா. சரிடா, அதுக்கு என்ன இப்போ? அதனால மீனா திருப்பி அவளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறா. மீனா, இன்னும்லே இதுதான் நியூ பிஸ்னஸ். நீ இதுல தான் பூ கொண்டு வருவ. எங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. டேய் முத்து, இது ரொம்ப நல்ல ஐடியாடா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இதுல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி ஆயி போச்சு? என்னம்மா அந்த முத்து இப்படி பண்ணிட்டா? இவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ஆண்டி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்ப அந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு ஆண்டி. ச்சே, என்னதான் பண்றதோ.